குழந்தை பாக்கிய பேரு, திருமணம், நல்ல நண்பர்கள் அமைவது, திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகுதலாம் அந்த 10ஆம் இடமும் வளம் பெறதுனால புதிய வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2024 குரு பயிற்சியில் மேஷராசி அன்பர்களுக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷம் குடும்பத்தை விட்டு வெளியில் போயிட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறது, சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறது, எல்லாருக்குமே ஆரோக்கிய தெளிவு ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். மூட்டு வலியினால் கஷ்டப்பட்ட தாத்தா, 90 வயசு தாத்தா ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கு கூட தைரியமாக செயல்படுவார். சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு. சனி உங்கள் ராசியை பார்க்குற மேஷ ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு இருக்கு. ஸோ இந்த மேஷராசியில் பிறந்த கணவன் மனைவி உறவுலையும் மேம்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லாமல் இருந்து உழைப்புக்குண்டான ஊதியத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு அந்த வேலையில் ஒரு பதவி உயர்வு அல்லது அந்த வேலையில் ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும். இந்த குரு பயிற்சி மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில இருந்தார் குரு பகவான், உங்க ராசியிலே இருந்தாரு. உங்க ராசிக்கு விரையாதிபதி 9ஆம் வீட்டதிபதி உங்க ராசியில இருந்து பல செலவுகளை கொடுத்திருப்பார். பொதுவா ஜென்ம குரு, அதாவது ஜென்ம குருனா உங்க ராசியில குரு இருந்தாருன்னா அதுக்கு பேர் ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. ஜென்ம குரு காராகிரக வாசத்தை கொடுப்பாரு. காராகிரக வாசம் அப்படின்னு சொன்னா 4 செவுத்துக்குள்ள அடைச்சி வைக்கிறது. காராகிரக வாசம்னா ஜெயில் வாசம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் மகாபாரத ராமாயணத்துலாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் காராகிரகத்தில் பிறந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. 4 செவுத்துக்குள்ளே அடைச்சா மாதிரி இருந்துன்னா கன்ஃபைன்டு டு அ ரூம் அப்படின்ட்டு இருந்தால் அதுக்கு பேர் காராகிரக வாசம்னு பேர். அந்த காராகிரக வாசத்தின் காரணமாக மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த வருடத்தில் உங்கள் ராசியில் குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்தை கொடுத்துருப்பாரு. அதற்கு நல்ல தீர்வையும் கொடுத்துருப்பாரு. வியாதி வந்ததுன்னா உடனே இதே சனி வந்தார்னா வியாதிக்கு தீர்வே கிடைக்காது. ஆனால் ஜென்ம குரு உங்களுக்கு வியாதியை கொடுத்து அதற்கு தீர்வையும் மருத்துவ தீர்வையும் கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. இப்போ 2ஆம் இடத்திற்கு போகிறாரு. இப்போ ஜென்ம குருவாக இருந்த வரைக்கும் குழந்தை பாக்கிய பேரு, திருமணம், நல்ல நண்பர்கள் அமைவது, திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகுதலாம் நடந்திருக்கும். இப்போ 2ஆம் இடத்திற்கு போகிறதுனால குடும்பத்தில் உறவுகளை மேம்படுத்துவதற்கு புதுசாக ஒரு உறவை கொடுக்கறதுக்கு. 2ஆவதாக பார்த்தீங்கன்னா எதிரிகள் அடங்கிறதுக்கு. எதிரிகளை அடக்கி ஆள்வது சாமர்த்தியம் இல்லை, எதிரிகளை அன்பால் அரவணைக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாக்குச்சாதுரியத்தை குரு பகவான் கொடுக்க போறாரு. பட் இருந்தாலும் 10ஆம் இடத்தை குரு பார்க்க போறாரு. அந்த 10ஆம் இடமும் வளம் பெறதுனால புதிய வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2024 குரு பயிற்சியில் மேஷராசி அன்பர்களுக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். பட் இருந்தாலும் ஏன் இந்த குரு பயிற்சிக்கு மேஷராசிக்கு ஒரு 70%க்குள்ளே தான் பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுனா, 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு போகிறதுனால நீங்கள் குடும்பத்தை மேஷராசி நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் குடும்பத்தை விட்டு வெளியில் போயிட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறது, சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறது, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஃபாரின் போகிறது, இந்த மாதிரி வேலை விஷயமாக, வளர்ச்சி விஷயமாக வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு செல்றதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதனால் குடும்பத்தை பிரியறதுனால, குடும்பம்னா உடனே தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா அதெல்லாம் கிடையாது. இமீடியட் ஃபேமிலி, மனைவி, குழந்தைகள், கணவன், குழந்தைகள், அப்பா அம்மா, இந்த இமீடியட் ஃபேமிலியை விட்டு நீங்கள் பிரிகிற மாதிரி சூழ்நிலை வருது. அது நல்லதுக்கு தானே தவிர கெடுதல் கிடையாது, பயப்பட வேண்டாம். சரி, ஆரோக்கியத்தை தரக்கூடிய குரு வயதானவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமா என்ன நடக்கும்? குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 குரு பயிற்சி மேஷராசியில் பிறந்த வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், 50 வயசுக்கு மேலே இருந்தாலே இப்போ சீனியர் சிட்டிசனாக கன்சிடர் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஆரோக்கிய தெளிவு ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். அந்த இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால ஆரோக்கிய தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து வியாதிக்கு மருந்தை கொடுப்பாரு, தீர்வை கொடுப்பாரு. இத்தனை நாளாக என்ன வியாதின்னே தெரியாமல் இருந்திருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தா உடம்பு ஃபுல்லாக அரிப்பாக இருந்திருக்கும், அதுக்கு என்ன தீர்வுனே கிடைச்சிருக்காது. இப்போ அதுக்கு மருந்து, இத்தனை நாளாக அதே மருந்து தான் போட்டிருப்பீங்க. இப்போ அந்த மருந்து ஒரு தடவை அப்ளை பண்ணாலே அந்த வியாதி உங்கள் உடம்பை விட்டு ஓடி போகிறதுக்கு உண்டான நேரம். ஸோ வியாதிக்கு தீர்வு கிடைக்கும்.
இது இளைஞர்கள் முதல், ஏன் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் 90 வயசு வரைக்கும் இருக்கிற தாத்தாக்கு கூட ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். மூட்டு வலியினால கஷ்டப்பட்ட தாத்தா, 90 வயசு தாத்தா ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கு கூட தைரியமாக செயல்படுவார். அதாவது அந்த உத்வேகத்தை கொடுப்பார். உடனே அடுத்த கேள்வி வரும், கமெண்ட்ல வரும், ஒரு 90 வயசு தாத்தா ஓடுவாங்களா அப்படின்ட்டு. ஓடுறது கிடையாது. அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருப்பார். சரி, இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க, மே மாசம் தான் குரு பெயர்ச்சி தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேல தான் பாத்தீங்கன்னா 12வது முடிச்சுட்டு எல்லாரும் அடுத்த மேல்நிலை படிப்புக்காக போவாங்க. அப்ப அந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தை பார்க்க போறாரு. குரு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு. இங்கேருந்து 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம், அதாவது 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம்ங்கிறது வந்து படிப்புக்கு வெற்றி ஸ்தானம், வருமானத்தை தரக்கூடிய ஸ்தானம். ஸோ மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். 11ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 10ஆம் இடத்தையும் குரு பார்க்க போறாரு. 11ஆம் இடமும் படிப்பு சம்பந்தப்பட்ட இடம் தான், பதவி சம்பந்தப்பட்ட இடம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கோர்ஸில் நீங்கள் வந்து என்ஜினியரிங்கோ இல்லை மெடிக்கலோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எழுதி சக்ஸஸ் அடையிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பிரயத்தனப்படணும். ஏன் அப்படின்னு கேட்டால், சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு. சனி உங்கள் ராசியை பார்க்குற மேஷ ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு இருக்குது. நான் வந்து குரு பயிற்சிக்கு மட்டும் சொல்லக்கூடாது, குரு பயிற்சியோடு சேர்த்து சனி பயிற்சியை சேர்த்து சொல்லணும். ராகு கேதுவுக்கு உண்டான பலன்களையும் சேர்த்து சொல்கிறேன். அதனால் வந்து உடனே இந்த ஆள் வந்து குருவை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாருன்ட்டு அதுக்கு ஒரு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக நான் இந்த கமெண்ட் சொன்னேன். சரி, இப்ப அடுத்து வந்து கணவன் மனைவிக்கு இடையே எப்படி இருக்க போகுது? கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் போன வருஷம் தான் திருமணத்தை நடத்தி வச்சிருப்பாரு. இல்லை போன வருஷம் பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகளை ஒன்று சேர்த்து வச்சிருப்பாரு. இந்த வருஷம் வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதுவும் குறிப்பாக மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கை துணைக்கு, இப்போ மேஷராசியில் பிறந்தவங்க பெண்ணாக இருந்தால் கணவனுடைய வருமானம் அதிகரிக்கும். மேஷராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தால் மனைவியின் வருமானம் அதிகரிக்கும். ஸோ இந்த மேஷராசியில் பிறந்த கணவன் மனைவி உறவுலையும் மேம்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லாமல் இருந்து உழைப்புக்குண்டான ஊதியத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். ஏன்னா குரு பார்க்க போகிறது வந்து 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 10ஆம் இடம்ங்கிறது வந்து 7, 8, 9, 10, 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம். அதனால் கணவனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கணவனுடைய அம்மாவுக்கு, உங்கள் மாமியாருக்கு நல்லது நடக்கும். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவியின் அம்மாவுக்கு நல்ல நேரம், இப்போ அவங்க ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணை சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொந்த வீடு வாங்கிறதுக்கு. சரி, வருமானம் நல்லா இருக்கும்னு நீங்க சொன்னதால நான் கேட்கிறேன், வியாபாரிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? புதிய தொழில் தொடங்கணும்னா அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த வருஷம் முதலீடு செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும். மேஷராசியில் பிறந்த வியாபாரிகள், மேஷராசியில் பிறந்த தொழிலதிபர்கள், இவங்களுக்கெல்லாம் சொந்தமாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்கள்லாம் இந்த வருஷத்தில் முதலீடு செய்யறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். அதற்கு பண உதவியும் கிடைக்கும். இவங்ககிட்ட பணம் இருக்காது. இவங்க ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி சல்லி காசு கையில் இருக்காது. நான் எப்படி சார் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு தான் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள், பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக தொழில் துவங்குவதற்கு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் வெக்கம்லாம் பார்க்காம சங்கோச்சப்படாமல் போயிட்டு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை ஒரு பெரிய மனிதர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பக்குவமாக எனக்கு இந்த பணம் தேவைன்னு வாய் விட்டு கேட்கணும். வாயுள்ள புள்ளை பிழைக்கும்னு சொல்லியிருக்கா பெரியவாள்லாம். அந்த வாயுள்ள பிள்ளையாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த வருடத்தில். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, இப்ப ஆசிரியர்களா இருக்கலாம், பேராசிரியர்களா இருக்கலாம், இல்ல எங்களை மாதிரி மீடியா பர்சன்ஸா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க? சூப்பர் கேள்வி. ஏன்னா நிறைய பேர் வந்து 90% வந்து எம்ப்ளாய்டு கேட்டகரியில் இருக்காங்க. எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்க, வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தொழில் வேலை அமையறதுக்கு உண்டான யோகம். நீங்கள் உங்கள் வேலையில் இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு என்ட்ரி லெவலில் இருக்காங்க அப்படின்னா அடுத்த லெவல் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா விட்டுட்டு, கணவன் மனைவியை விட்டுட்டு, குழந்தைகளை விட்டுட்டு வெளியூரில் வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்கிட்ட வரவங்கெல்லாம் வந்து, சார் நான் பெங்களூரில் இருக்கேன், என் ஒய்ஃப் எல்லாம் சென்னையில் இருக்காங்க, அங்கே என்னால் கூட்டிகிட்டு போக முடியல, ஏன்னா என் ஒய்ஃப் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கள் அனைவருக்கும் குடும்பத்துடன் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும்.
வேலையில் இருப்பவர்களுக்கு அந்த வேலையில ஒரு பதவி உயர்வு அல்லது அந்த வேலையில ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இதெல்லாம் தான் பலன். அப்போ எதிர்மறையான பலன்கள் நிறைய இருக்கு. அதுவும் நிறைய இருக்கு. எதுவுமே உங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு ஒரு 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 கசப்பு மருந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு சாக்லேட் கொடுத்தா 10 கசப்பு மருந்து. ஏன்னா நீங்க நிறைய சாக்லேட் சாப்பிட்டதுனால தான் வியாதி வருது. அந்த வியாதிக்கு மருந்து ஜாஸ்தி பவராக கொடுத்தா தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டங்கள் அப்படின்னா, குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறீங்க. 4ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தை 4ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம்னா 4, 3, 2 அந்த 4ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் குரு வர்றதுனால தாயார் மூலமாக கிடைக்க வேண்டிய லாபம் குறையும். தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. 6ஆம் இடம்ங்கிறது 7ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம். ஸோ உங்கள் வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள்னா உடனே வியாதியா அந்த மாதிரிலாம் பயப்பட வேணாம். அவர்களின் வளர்ச்சிக்காக அவங்க வெளிநாடு போகிறது, அவங்க வெளியூருக்கு போகிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரியும் பொழுது அதெல்லாம் டெம்பரவரி கஷ்டங்கள். அதெல்லாம் கஷ்டமாக எடுத்துட்டு நான் இப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்லாம் பயப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சிக்காக தான் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை விட்டு பிரிகிறாரு அப்படிங்கிறத பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இப்போ பாசிட்டிவாக எடுத்துக்கிறதையே கஷ்டமாக நினைக்கிற காலமாக இருக்குது. இந்த எதிர்மறையான விளைவுகளை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா மேஷராசிக்கு? இப்போ பரிகாரம் சொன்னாதான் ஒரு நல்ல ஜோசியருங்கிற நிலைமை வந்துடுது. பரிகாரம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு உதவுவது தான் மிகப்பெரிய பரிகாரம். கோயிலுக்கு போக பரிகாரம் பண்ணுங்க, அங்கே விளக்கேற்றுங்க, அதெல்லாம் ஒரு விதமான ஆன்மீக பரிகாரமாக இருக்கலாம். ஆனால் உண்மையான பரிகாரம் அப்படின்னா, இப்போது லேட்டஸ்ட் அஸ்யூம் மேஷராசியில் பிறந்திருக்கிறவங்க ஒரு நண்பர் இருக்கார். அவர் குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு போயிருக்காரு. அந்த மாதிரி சமயத்தில் அங்கே இருக்கிற இடத்துல வயசானவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும். வயதானவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்துடன் சேருவதற்குண்டான பரிகாரமாக அதை பயன்படுத்திக்கலாம். 1. 2வது, கஷ்டப்படுறவங்களுக்கு, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பொதுவான பரிகாரங்கள். கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக லிங்கோத்பவர் அப்படிங்கிற சிவபெருமானுடைய ஒரு ஸ்வரூபம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சோமாஸ்கந்த மூர்த்தம்னு ஒரு விக்கிரகம். சோமாஸ்கந்த மூர்த்தம் அப்படின்னு சொன்னால் சிவன் பார்வதி 2 பேர்த்துக்கு நடுவில் முருகன் உட்காந்துருப்பார். இந்த அமைப்பு சில கோயில்களில் மட்டும்தான் இருக்கும். சில கோயிலில் பார்த்தாலே சிவனுடைய சன்னதி, பார்வதி சன்னதி, நடுவில் முருகன் சன்னதி இருக்கும். அந்த மாதிரி கோயில்களுக்கு போனால் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயார் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் முருகனை தனி சன்னதியாக இருக்கிற முருகனை, அது வெள்ளி தேவானையோடு இருந்தாலும் சரி, இல்லை தனியாக இருக்கிற முருகனை வழிபட்டாலும் சரி, அந்த மாதிரி முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான உத்தியோக ரீதியான பிரச்சனைகளும், உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அடிக்கடி என்கிட்ட மட்டும் வேலை வாங்குறாங்க, என்னை மட்டும் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு தனியாக இருக்கக்கூடிய முருகன், அது வள்ளி தேவசேனா சமேத முருகனாக இருந்தாலும் சரி, இல்லை திருச்செந்தூர் பழனி போன்ற தனிமேல இருக்கிற முருகனை வழிபட்டாலும் சரி, தப்பு கிடையாது. முருகனை வழிபடுவதன் மூலமாக பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு இந்த மேஷராசி நண்பர்களுக்கு அந்த முருக வழிபாடு மட்டுமே உபாயமாக இருக்கும்.